ஒரு இந்துவாக இருந்து கொண்டு இன்றைக்கு இந்த முஸ்லிம் மக்களுடைய ஜனாசாக்கள் எரிப்புகள் தொடர்பான இந்த பிரேரணையில கதைக்கிறதுல ஒரு தமிழனாகவும் ஒரு இந்துவாகவும் மிக பெருமையோடு நான் இதை கழிச்சு கொள்றேன். வடக்கு மாகாணத்தில் மன்னார் தொடக்கம் வவுனியா வரைக்கும் முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்திலே நான் பேராதனை வைத்தியசாலையிலே பிளானிங் யூனிட்டிலே எம்ஓஆ வேலை செய்கின்ற காலத்திலே முஸ்லிம் மக்கள் அழுதார்கள். இந்த நேரத்தில் எங்களால் ஒன்று கூட செய்ய முடியாமல் இருந்தது. உண்மையாகவே கிட்டத்தட்ட 276 உடம்புகள் எரிக்கப்பட்ட அந்த பெயர் பட்டியலை கூட இவர்கள் தர முடியாமல் இருக்கிறார்கள். இது ஒரு சின்ன விடயம். எங்களுடைய வைத்தியர்கள் அவர்கள் கூட இருக்கிறார்கள். ஒரு தமிழனாக ஒரு இந்துவாக இன்னொரு இனத்தினுடைய வழிகளை புரிந்து கொள்ள தெரியாதவன் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாது. இதேதான் 1990ஆம் ஆண்டுகள்ல முஸ்லிம் மக்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் கூட இன்றைக்கும் நாங்கள் அந்த காலத்தில் நான் குழந்தை பிள்ளைகள் 3 வயசு ஆனால் இன்னைக்கு அதை நினைச்சு நாங்கள் கவலைப்படுறோம். அப்படியான ஒரு சம்பவங்கள் மிக துன்பியல் நிகழ்வுகள் முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்களையும் இன்றைக்கு பல தூரங்களில் கொண்டே வச்சிருக்கிறது. ஒரு தமிழனாக ஒரு இந்துவாக முஸ்லிம் மக்களுடைய இந்த வலியை கதைக்கின்ற இந்த வார்த்தைகள் காலங்காலமாக இந்த பாராளுமன்றத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கு.